வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் உள்ள பாக்ஸ் கொஷினில் செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸோட பாக்ஸ் கொஷினும் பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து என்னென்னா பாக்ஸ் கொஷின் கொடுக்கல, ஓகேவா? ஒரு சில இடத்துல தான் பாக்ஸ் கொஷின் 1-2 தான் இருக்குது. ஸோ அதனால் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, பொதுத்துறையில எஃகு நிறுவனங்கள். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சில எஃகு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுச்சு இல்லையா, அது எந்த நாட்டோட உதவியோட உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரூர்கேலா அப்படிங்கிறது ஒடிசால இருக்கக்கூடிய ரூர்கேலா எஃகு நிறுவனம் வந்து ஜெர்மனி கவர்மெண்டோட சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. பிலாய்ன்னு சொல்றோம் இல்லையா, மத்திய பிரதேசத்துல இருக்கு. இதுல வந்து இப்படி கூட கேட்கலாம், ரூர்கேலா வந்து எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். பிலாய் வந்து மத்திய பிரதேசம், இது ரஷ்ய அரசோட உதவியுடன். துர்காப்பூர் வந்து மேற்கு வங்காளம், இது இங்கிலாந்து அரசோட சேர்ந்து. அடுத்து பொஹாரோ ஜார்க்கண்ட்ல இருக்கு, இது வந்து ரஷ்யா ஆல்ரெடி பிலாய் இருக்கு, இதுவும் இருக்கு. அடுத்து பர்னப்பூர் வந்து மேற்கு வங்காளத்துல இருக்கு. மேற்கு வங்காளத்துல ஆல்ரெடி துர்காப்பூர் அதுவும் இருக்கு, பர்னப்பூர் இருக்கு. இது வந்து தனித்துறையிலிருந்து பெறப்பட்டது. விசாகப்பட்டினம் வந்து ஆந்திரா, இதுவும் ரஷ்ய அரசு தான். ஸோ ரஷ்ய அரசுல 3 இருக்கு, பிலாய், பொஹாரோ, விசாகப்பட்டினம். அடுத்து பெரன்பூர், இதுவும் மேற்கு வங்காளத்துல தான் இருக்கு. இந்த பூர்னு வர்றது எல்லாமே மேற்கு வங்காளம் தான். எங்க துர்காப்பூர், அப்புறம் பெர்ன்பூர் இதெல்லாமே. இந்த பெர்ன்பூர் வந்து தனியார் துறையிடமிருந்து 1976 வாங்கியிருக்காங்க. சேலத்துல உள்ள எஃகு தொழிற்சாலை நம்ம தமிழ்நாட்டில் இருக்குல்ல, இது வந்து இந்திய அரசு, வெளிநாட்டு உதவி கிடையாது, நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்டோடது. விஜயநகர் கர்நாடகா, இதுவும் நம்மளோட கவர்மெண்டோட தான். பத்ராவதி கர்நாடகா, இது வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் மத்திய மாநில அரசுக்கு சொந்தம். 2 அரசுக்குமே சொந்தம். இது ரொம்ப முக்கியம், கேட்கலாம். நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா பத்ராவதி கர்நாடகால. அடுத்து பார்த்தீங்கன்னா தேசியமயமாக்குதல். எந்தெந்த பேங்க்லாம் வந்து தேசியமயமாக்கியிருக்காங்க அதை பற்றி சில இன்ஃபர்மேஷன். 1969 to 50 1969 இந்த இயர்ல வந்து 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 14 வங்கிகளை தேசியமயமாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1980 வந்து 200 கோடிக்கு மேல வைப்பு நிதி கொண்ட 6 வங்கிகளை தேசியமாக்கியிருக்காங்க. அப்போ டோட்டலா 20 வங்கிகளை தேசியமாக்கியிருக்காங்க. ஸோ அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. அந்த 14 வங்கிகள் என்னென்ன, 1969ல தேசியமயமாக்கப்பட்ட 14 வங்கி வந்து அலகாபாத், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், மத்திய பேங்க், தேனா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், சின்கேட் பேங்க், யுனைடெட் பேங்க், யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் 14. அடுத்து 1980ல் 6 பேங்க் வந்து தேசிய உடைமையாக்குனாங்களே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பேங்க், கார்பரேஷன் பேங்க், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து வங்கி, விஜயா வங்கி. பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக் பத்தி கொடுத்திருக்காங்க. திட்டக்குழு என்பதற்கு மாற்றா உருவாக்கப்பட்டதான் நிதி ஆயோக். இது 2015 ஜனவரி 1 ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் மற்றும் செயல்படுத்தவும் இதை உருவாக்கியிருக்காங்க. நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கக்கூடிய அறிவு மையமா இருக்கு. தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஆதரவையும் தரும். இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். ஸோ இதில் மெயின் வந்து திட்டக்குழுக்கு மாற்றா உருவாக்கப்பட்டது நிதி ஆயோக். அப்புறம் 2015 ஜனவரி 1 ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து மனித மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் யார் உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞரான மஹபூப் உல் ஹக் இவரும் இந்தியாவை சார்ந்த அமர்த்தியா சென்னும் வந்து 1990 மேம்படுத்தியிருக்காங்க இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை. அதுக்கப்புறமா வந்து ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டமான UNDP வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்பது. அடுத்து முதல் 3 நாடுகள் HDIல
வந்த முதல் 3 நாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்வே 0.949 பாயிண்ட்ஸ் எடுத்து, அடுத்து ஆஸ்திரேலியா 0.939 பாயிண்ட் எடுத்திருக்கு, சுவிட்சர்லாந்து வந்து 0.939, இது ரெண்டுமே சேம் பாயிண்ட் எடுத்து செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அடுத்து முதலீட்டு விலக்கல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்கிறது தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே இந்த முதலீட்டு விளக்கம் முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பட் இதுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வறுமை ஒழிப்பு திட்டங்கள். ஸோ என்னென்ன திட்டங்கள் எந்தெந்த வருஷம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. 20 அம்ச திட்டம் வந்து 1975 கொண்டு வந்திருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. அப்புறம் IRDPன்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978. ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ட்ரைசம்னு சொல்றது 1979. வேலைக்கு உணவு திட்டம் FWPங்கிறது 1977 கொண்டு வந்திருக்காங்க. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் NREP, இது ரொம்ப முக்கியம். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980 கொண்டு வந்திருக்காங்க. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் RLEGP 1983. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 89. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து 2006. அண்ட் பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா, இது வந்து 2010 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாரத் நிர்மான் யோஜனா வந்து 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா, அந்த வீடு கட்டி கொடுப்பாங்களே அது, ஆவாஸ் யோஜனா வந்து 1985 to 86. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமான ஸ்கீம்ஸு, புக்கில் கொடுத்துருக்க ஸ்கீம்ஸு, அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பணிக்கான படிப்பு ஜாப் ஸ்டடி என்ற ஆய்விற்காக பீட்டர் டயமண்ட், டேல் மார்டிகன் மற்றும் கிறிஸ்டோர் ஃபிட்ஸாரிட்ஸ் இவங்க எல்லாமே சேர்ந்து 2010 ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பகிர்ந்துக்கிட்டாங்க 2010. அதாவது பணிக்கான படிப்பு அப்படிங்கிற ஆய்வு மேற்கொண்டதுக்காக. இவர்கள் உருவாக்கிய முறைக்கு அல்லது கோட்பாட்டிற்கு DMPன்னு பேர் வச்சிருக்காங்க. பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை எப்படி வேலையின்மை, வேலைக்கான காலியிடங்கள் மற்றும் கூலி ஆகியவற்றை பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த DMPங்கிற முறை வந்து உதவுகிறது. அடுத்து 2009 to 10 ஆண்டின்படி 1.59 மில்லியன் புதிய சுய உதவி குழுக்கள் இக்கடன் பெறும் வசதியோடு இணைக்கப்பட்டிருக்கு. மற்றும் வங்கிகள் மூலம் சுய உதவி குழுக்களுக்கு 14,453 கோடி கடனா வந்து கொடுத்துருக்காங்க சுய உதவி குழுக்காக. 2010 மார்ச் முடிவில் 6.95 மில்லியன் சுய உதவி குழுக்கள் வந்து வங்கியில் சேமிப்பு கணக்கை வச்சிருந்திருக்காங்க. அடுத்து நபார்டோட SHG அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கி இணைப்பு திட்டத்தின்படி உறுப்பினர்கள் கடனை சரியாக திருப்பி செலுத்திய பதிவை வைத்திருக்கும் சுய உதவி குழுக்கள் வங்கியில் கடன் பெற இயலும். ஆல்ரெடி கடன் கொடுத்து அதை கரெக்டாக திருப்பி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்களுக்கு கடன் பெறக்கூடிய வசதியை வந்து கொடுத்துருக்காங்க. 2005-6 இந்த ஆண்டில் வந்து தென் மாநிலமான ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா இவை தான் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியிருக்காங்க. இந்த மாநிலங்களில் 60% சுய உதவி குழுக்கள் வந்து வங்கி இணைப்பு கடன் வசதியை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவோட ஊரக சாலை பகுதி 26.50 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. இதுல 13.5% பகுதிகள் மட்டுமே சாலை பொறுப்பு. இவ்வளோ சதுர கிலோமீட்டர் இருந்தால், லட்ச கிலோமீட்டர் இருந்தாலும் வெறும் 13% மட்டும்தான் பகுதிகளுக்கு மட்டும்தான் சாலை வசதியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் சாலை தொடர்பு வசதி அமைப்புகள் உலகிலேயே பெரிய அமைப்புகள் ஒன்று. 1950-51 4 லட்சம் கிலோமீட்டர் நீளமாக இருந்த இந்திய சாலையின் நீளம் 2018 34 லட்சம் கிலோமீட்டராக மாறி இருக்கு. ஸோ அவ்வளோ சாலைகள் போட்டிருக்காங்கிறத சொல்றாங்க. அடுத்து ஸ்லேட்டரின் கிராமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஹில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் சென்னை பல்கலைக்கழகத்தோட பொருளாதார பேராசிரியர். இவர் தனது மாணவர்களை கொண்டு சில கிராமங்களை ஆய்வு செஞ்சாரு. வடமலைப்புறம், கங்கை கொண்டான், பாலக்குறிச்சி, துசி இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் உள்ள சில கிராமங்களை ஆய்வு செய்து 1918ஆம் ஆண்டு சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. இதைத் தொடர்ந்து பல்வேறு ஆராய்ச்சி குழுவினரும் இதனை 1930, 50, 60 இந்த ஆண்டுகள்ல ஆய்வு செஞ்சிருக்காங்க. இதுல 2 கிராமங்கள் மட்டும்தான் 21ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த மறு ஆய்வுல முக்கியமான வரலாற்று பதிவுகள் காணப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த கிராமங்களை ஆய்வு செய்யும் பிற ஆராய்ச்சியாளர்களுக்கு வழிகாட்டியா அமையுது. பிற்கால ஆராய்ச்சியாளர்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகிறது. இந்த ஆய்வின் மூலம் ஊரக பகுதிகளில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்து பாசன விவரங்கள். அணைக்கட்டு மொத்தம் எத்தனை இருக்கு? 81 அணைக்கட்டு. கால்வாய் 2239. குளங்கள் 41,262. குழாய் கிணறு 3,20,707. திறந்த வழி கிணறு 14,92,359. இது 2012-13 அந்த ரிப்போர்ட் படி சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டிப்பாக கூடியிருக்கலாம் இல்லைன்னா குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கனிம வளங்கள். ஸோ நாட்டோட இருப்புல தமிழகத்தோட பங்கு. ஸோ இதுலலாம் தமிழகத்துல எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹையஸ்ட் பர்சன்டேஜ் கனிமம் என்ன கிடைக்குன்னா லிக்னைட். ஓகேவா? ஸோ பழுப்பு நிலக்கரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அடுத்து வேர்மிகுலைட், அது 66%. அடுத்து கார்னட் 42, ஜெர்கான் 38, கிராஃபைட் 33, லெமனைட் 28, ரூட்டைல் 27%, மோனோசைட் 25, மேக்னசைட் 17. ஸோ நாட்டின் இருப்புல தமிழ்நாட்டில இருந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமம் எதுன்னு கேட்டாங்கன்னா லிக்னைட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மக்கள் தொகை. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பக்கத்தில் உள்ள நாட்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை 7.2. இது இங்கிலாந்து, பிரான்ஸு, இத்தாலி, தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்பெயின், இலங்கை இந்த நாட்டில் உள்ள மக்கள் தொகையை விட அதிகமாக தமிழ்நாட்டோட மக்கள் தொகை மட்டும். அடுத்து சில குறியீடுகள். அதில் தமிழ்நாடு எவ்வளோ, இந்தியா எவ்வளோ. ஐஎம்ஆர் குறியீட்டில் தமிழ்நாடு 17, இந்தியா 34. எம்எம்ஆர்ல 79, இது 159. வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஆண்கள் பெண்கள் ஓகேவா 70 இயர்ஸ் வரைக்கும், ஆண்கள் 60 இயர்ஸ் 68 இயர்ஸ் வரைக்கும், பெண்கள் 72 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் இந்திய அளவில் பார்த்தோம்னா கம்மியாகுது. கல்வி அறிவு வீதம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கல்வி அறிவு வீதமே 74% தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 80% இருக்கு. ஆண்கள் 86% தமிழ்நாட்டில் படித்தவங்களா இருக்காங்க. பெண்கள் 73%. பாலின விகிதம் பார்த்தோம்னா இந்தியாவை விட அதிகம். இந்தியா டோட்டலாக இருக்கிறத விட தமிழ்நாட்டில் 1995. அடுத்து மாநிலங்களோட ஒப்பிட்டிருக்காங்க. மாநிலம், தேசம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா $207, $207 மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கு. ஈராக்ல 171 தானே, நியூசிலாந்துல 184, இலங்கையில 81. இதெல்லாம் விட நம்ம தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி அதிகம்னு சொல்றாங்க. அடுத்து தமிழக தலா வருமானம் பிற நாடுகளுடன் ஒப்பிடுறாங்க. தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தரோட தனிநபர் வருமானம் $2200. இந்தியாவோட தனிநபர் வருமானமே வெறும் 1670 தான். இந்த நைஜீரியா, நிகரகுவா, பாகிஸ்தான், வங்கதேசம், ஜிம்பாப்வே, நேபாளம் இதெல்லாம் விட தமிழ்நாட்டில் அதிகம்னு சொல்றாங்க தனிநபர் வருமானம். அடுத்து தலா வருமானம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1,57,116 ரூபாய். அது கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த மாநிலங்கள்லாம் விட நம்ம தமிழ்நாட்டில் தான் தனிநபர் வருமானம் அதிகம். அடுத்து தானிய வகைகளில் தேசிய அளவில் தமிழகத்தோட ரேங்கிங் பார்க்குறோம். இப்போ மக்காச்சோளம், கம்பு, கடலை, எண்ணெய் வித்து, பருத்தி, தேங்காய், மக்காச்சோளம், கம்பு, கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி இதெல்லா தானிய வகைகளை உற்பத்தி செய்ததில் தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருக்கு. அடுத்து தேங்காய் நெல்லில் 2வது மாநிலமாக இருக்கு.
கரும்பு, சூரியகாந்தி, சோளம் இதில் 3வது பிளேஸில் இருக்குது. திடமான தானியம், மொத்த தானியங்கள், திடமான தானியங்களை 4th பிளேஸ்லையும், மொத்த தானியங்களை 8th பிளேஸ்லையும் தமிழ்நாடு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் எதெல்லாம் இருக்குது? மக்காச்சோளம், கம்பு, கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி. இது எல்லாத்தோட உற்பத்திலையும் நம்ம தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டோட தொழில் கொத்து. எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான தொழில்கள், இது ரொம்ப முக்கியம், பொறுத்துக்களை கூட கேட்கலாம். ராணிப்பேட்டையில் வந்து தோல் தொழிற்சாலை, அதே மாதிரி ஆம்பூர்லையும் தோல், வாணியம்பாடியிலையும் தோல். ஸோ ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இதில் ஃபுல்லாகவே தோல் தொழிற்சாலைகள் தான் இருக்குது. சேலத்தில் பார்த்தீங்கன்னா விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தொழிற்சாலை இருக்குது, எஃகு தொழிற்சாலை, மரவள்ளி, இதெல்லாமே சேலத்தில். அடுத்து வந்து சங்கரகிரியில் வந்து லாரி களத்தொகுதி. திருச்செங்கோடில் வந்து ஆழ்துளையிடும் பணிகள் நடக்கும். நாமக்கல்ல போக்குவரத்து, கோழிப்பண்ணை. கரூரில் வாகன புனைப்பவர், விசைத்தறி. ஈரோட்லையும் விசைத்தறி, மஞ்சள், ஈரோடு மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா. கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு நூற்பு ஆலைகள் இருக்குது, பொறியியல் தொழிற்சாலைகள் இருக்குது. திருப்பூர் பின்னலாடை, ஆயத்த ஆடைகள் எல்லாமே. ராஜபாளையத்தில் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். சிவகாசியில் ஃபுல்லாகவே பட்டாசு, தீப்பெட்டி தொழிற்சாலை, அச்சிடுறது எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து அந்தந்த பகுதியில் உள்ள முக்கிய தொழிற்சாலைகள். அடுத்து வந்து பார்த்தோம்னா தென் மாநிலங்களில் நிறுவப்பட்ட மின் பயன்பாட்டு திறன். தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிக மின் பயன்பாடு இருக்குது, 26,865 மெகாவாட்டு. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா இதெல்லாம் விட நம்ம தமிழ்நாட்டில் அதிகம். அண்ட் கேரளாலாம் ரொம்ப கம்மி, 4,141 மெகாவாட்டு தான் பயன்படுத்துகிறாங்க மின்சாரத்தை. அடுத்து இங்கிட்ட ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நிறுவப்பட்ட திறன் அளவு கூடங்குளத்தில் பார்த்தீங்கன்னா 1,534 மெகாவாட்டை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. கல்பாக்கத்தில் வந்து 470 மெகாவாட்டு. அடுத்து வெப்ப ஆற்றல் பார்த்தோம் அப்படின்னா அனல் இதில் வந்து 13,304 அலகு இருக்குது, 47% வந்து உற்பத்தி செய்யப்படுது. புனலில் வந்து 8% தான். அணு ஆற்றல் வந்து 3%. காற்று சூரிய ஒளியில் வந்து 38%. ஓகேவா. ஸோ அந்த 100%ஐ பிரிச்சிருக்காங்க. அடுத்து சூரிய சக்தி மின்சாரத்தில் ஒவ்வொரு மாநிலங்களும் எவ்வளோ மெகாவாட் வந்து உற்பத்தி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் சூரிய சக்தி மின்சாரத்தை பயன்படுத்துறதுல அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. ஓகேவா. ஸோ 2017 ஜனவரி 31 டேட்டா கொடுத்துருக்காங்க. 1,590 மெகாவாட் வந்து தமிழ்நாடு உற்பத்தி செய்யுது. ராஜஸ்தானில் 1,317, குஜராத்தில் 1,159, தெலுங்கானாவில் 1,073, ஆந்திராவில் 979. அப்போ சூரிய சக்தி மின்சாரம் அதிகமாக உற்பத்தி செய்கிறதுல ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தொடக்க கல்வி புள்ளி விவரம். ஸோ துவக்க பள்ளிகள் வந்து 35,414 இருக்குது, நடுநிலை பள்ளி வந்து 9,708 இருக்குது, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் வந்து 12,911 இருக்குது. அடுத்து உயர்கல்விகளில் மொத்த சேர்க்கை வீதம். உயர்கல்வினாலே நம்ம தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜில் இருக்குது இப்போ வரைக்குமே. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஒடிசா, பீகார் இதெல்லாம் விட அதாவது மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜை விட நம்ம தமிழ்நாட்டு பர்சன்டேஜ் தான் வந்து உயர்கல்வி சேர்க்கை வீதத்தில் அதிகம், டபுள்னு சொல்லலாம். அது 25, இது 46. அடுத்து தமிழ்நாட்டு மக்கள் தொகை வளர்ச்சி 2011 கணக்கெடுப்பின்படி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 7,31,38,958. 7 கோடி. அதில் ஆண்கள் 3 கோடியும் 3,61,00,000, பெண்கள் வந்து 3,50,00,000. ரொம்ப கம்மி தான், அதாவது டிஃப்ரென்ஸுங்கிறது ரொம்ப கம்மி தான், ஈக்குவலாக தான் இருக்காங்க. தோராய பிறப்பு விகிதம் வந்து 15.7%, இறப்பு வீதம் வந்து 7.4%, வளர்ச்சி வீதம் வந்து 8.3%. அதிக மக்கள் தொகை உடைய மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர் இதெல்லாம் தான் தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை உடைய மாவட்டங்கள். அடுத்து குறைவான மக்கள் தொகை உடைய மாவட்டம்ங்கிறது பெரம்பலூர், நீலகிரி, அரியலூர், தேனி அந்த சைடு வந்துடுது. மொத்த மக்கள் தொகை அடர்த்தி, அதாவது ஒரு சதுர கிலோமீட்டரில் இவ்வளோ மக்கள் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்களே, அது வந்து 555 2011.
மிக அதிக அடர்த்தி உள்ள மாநிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மாவட்டங்கள் எதுனா சென்னை, கன்னியாகுமரி. அதாவது கொஞ்சம் இடம் தான், ஆனால் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அதான் மிக அதிக அடர்த்தி உள்ளது சென்னை மற்றும் கன்னியாகுமரியில். குறைவான அடர்த்தி வந்து நீலகிரியும் திருச்சிராப்பள்ளியும். பாலின விகிதம் பார்த்தீங்கன்னா 995 பெண்கள். இது வந்து 2011, நம்ம 2011 வரைக்குமாவது பார்த்துக்கிட்டா போதும். அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலின விகிதம் நீலகிரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம். குறைவான பாலின விகிதம் வந்து தேனி, தருமபுரி. குழந்தை பாலின விகிதம் வந்து 946 பெண் குழந்தைகள் 2011. அதிக குழந்தைகள் பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் வந்து குழந்தைகள் பாலினத்தில் அதிகமும் நீலகிரி அண்ட் கன்னியாகுமரி தான். மற்றது ஆண்கள் பெண்கள்லையும் பார்த்தீங்கன்னா நீலகிரி அண்ட் கன்னியாகுமரி தான் அதிக பாலின விகிதம் கொண்டது. குறைந்த பாலின விகிதம் கொண்டதுன்னு பார்த்தோம்னா கடலூர், அரியலூர். குழந்தை பாலின விகிதம் எழுத்தறிவில் பார்த்தோம்னா 80% வந்து நம்ம எழுத்தறிவு பெற்றவர்களாக இருக்கலாம். அதில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா 86%, பெண்கள் 73%. அடுத்து அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் யார் வந்து அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்டிருக்காங்கன்னா கன்னியாகுமரியும் சென்னையும். கம்மியான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் தருமபுரி அண்ட் அரியலூர். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்னமோ ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது 11th and 12th எக்கனாமிக்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்து 12th வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அண்ட் ஜியாகிரஃபி இந்த 3 வீடியோ மட்டும்தான் இருக்குது. அதுக்குரிய பாக்ஸ் கொஸ்டினும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.